Hi guys, Assalamu alaikum. இன்னைக்கு jeera rice மட்டன் குழம்பு செய்யலாம். நான் 1/2 kg அரிசி ஊற வச்சிருக்கேன். pan வெச்சுக்கோங்க. ஆயில் 100 கிராம் ஆட் பண்ணிருங்க. பிரியாணி இலை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பட்டை 1, ஜீரகம் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 1 hour ஊறணும். 2 நிமிஷம் நல்லா வணக்குங்க. தண்ணி ஆட் பண்ணிடுங்க. தண்ணி வந்து 1க்கு 1.5 கணக்கு. 1 கப் அரிசினா 1 கப் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. மூடி வச்சிருங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ அரிசி ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க 10 நிமிஷம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ தம் வச்சிடலாம். தம் வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சிருங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி பாருங்க. ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிருங்க. மல்லித்தழை ஆட் பண்ணிருங்க. ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு பார்க்கலாம். பேன் வச்சிருங்க. அதுக்கு 50 கிராம் ஆயில் ஆட் பண்ணிடுங்க.
ஆயில் சூடாயிடுச்சு. ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிடுங்க. லைட் ப்ரௌன் கலராக மாறணும். நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா வதக்கிருச்சு. இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. நல்லா வணக்குங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல்லாம் போயிடணும். அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கணும். மட்டன் ஆட் பண்ணிடுங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா அதில் வணக்குங்க. 5 நிமிஷம் நல்லா வணக்கணும். மட்டனோட கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. இது 2 நிமிஷம் நல்லா வணக்கணும். பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். பிளாக் பெப்பர் வந்து ஆட் பண்ணிடுங்க, 1 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி 5 நிமிஷம் நல்லா வணக்குங்க. எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ குக்கர் மூடிடுங்க. மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க.
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். It's a 16 buff in the dark.